சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிபிஐ இண்டெக்ஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம நாகப்பன் சார்ட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 18 புள்ளிகள் அதிகரித்து 25,953 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 40 புள்ளிகள் சரிஞ்சு 84,233 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. மார்க்கெட் தடுமாற ஆரம்பிச்சிருச்சா? நிச்சயமா திக்கு தெரியாத திசை தெரியாத ஒரு நிலவரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸா ஏறியாச்சு 3-4 நாட்கள். அதற்கு பிறகு எந்த பக்கம் போறதுன்னு இல்லாம ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. அதான் பாக்குறேன். பிராடர் மார்க்கெட்டும் சரி, இண்டெக்ஸும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அட்வான்ஸ் டிக்ளைன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அப்பர் சர்க்கியூட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 52 வீக் ஹை அதிகமா இருக்கு லோவை விட. அப்படின்னு இருந்தால் கூட நிப்டி 100, 200, 500லயும் பெரிய சேஞ்ச் இல்ல. ஸ்லைட் புல்லிஷ்னஸ் அவ்வளவுதான். அதே மாதிரி இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஐடி செக்டார் தவிர மத்த எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாலுமே எல்லாமே ஸ்லைட் பாசிட்டிவ் தான். ஒன்னும் பெரிய அளவுல ஒரு சிக்னிபிகன்டான ஏற்றம்னா ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் அந்த செக்டார் மட்டும் இன்னைக்கு ஒரு 1% மேல அது ஏறி இருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸ் 1% ஏறி இருக்கு. அது ஸ்டேட் பேங்க் ஏறினது ஒரு காரணம். நேத்தே பேசினா ஸ்டேட் பேங்கினுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்குங்கிற அந்த தகவல் வெளியானதை தொடர்ந்து அதிகரிச்சது. அது மாதிரி ஆட்டோமொபைல் துறையினுடைய சில பங்குகளுடைய முடிவுகள் வெளியாயிருக்கு. 3ஆம் காலாண்டு முடிவுகள். அதை தொடர்ந்து அந்த துறையும் இன்னைக்கு அதுல 15 பங்குகள், அதுல 13 பங்குகள் இன்னைக்கு விலையேற்ற பங்குகள், 2 மட்டும் தான் விலை இறக்க பங்குகள் அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கு டெக்ஸ்டைல் செக்டாரும் டவுனா இருக்கு, ஐடி செக்டாரும் டவுனா இருக்கு. ஆமா, டெக்ஸ்டைல் செக்டார் டவுன் ஆனதுக்கு காரணம் அந்த பங்களாதேஷ் கூட போடப்பட்ட அந்த டீல் தானுங்களா? சந்தையை பொறுத்தவரை எதிர்பார்த்த யூஃபோரியா அது இல்லைங்கிறதுனால வேணா அது இருக்கலாமே தவிர, ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டார்ல பெரும்பாலான பங்குகள் கோயம்புத்தூர் கேபிஆர் மில்லா இருக்கட்டும், கேபிஆர் மில் எல்லாம் இன்னைக்கு 3% மேல கிட்டத்தட்ட 4% இறங்கி இருக்கு. 37 ரூபாய் இறங்கி 914 ரூபாய்க்கு கீழே முடிவடைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. இந்த யூஎஸ் டீல் சைன் ஆன அந்த காலகட்டத்துல ஒரு வாரத்திற்கு முன்பு அன்னைக்கு இது 1030 ரூபாயை தாண்டி அப்பர் சர்க்கியூட்னு சொல்லுவோம். வாங்குவோர் மட்டுமே இருக்கக்கூடிய பங்கா இருந்தது. விற்பதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேல இப்ப இறங்கி இருக்கு. இப்போ நிச்சயமா சென்டிமெண்ட் அன்னைக்கு இருந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் இல்லை. ஏன்னா அன்னைக்கு நிச்சயமாக நமக்கு போட்டியே இல்லாத நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிமெண்ட் மாதிரி இருந்தது. இன்னைக்கு சந்தையை பொறுத்தவரை அது மாறி இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரிதான் மற்ற பங்குகளும் பாத்தீங்கன்னா கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி அரவிந்த் மில்ஸ், கைடெக்ஸ் கார்மெண்ட், பேர்ல் குளோபல், இந்த மாதிரி பல பங்குகள் இன்னைக்கு கொஞ்சம் கணிசமான இறக்கத்துல வணிகமானதை பார்க்க முடிந்தது. பட் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன், திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கு, டிஇஏ. அது ரொம்ப ஒரு வலுவான ஒரு ஆர்கனைசேஷன். அந்த திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்வர்களுடைய அவர்களுடைய இதை பிரதிபலிக்கக்கூடியது. அதனுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு குமார் துரைசுவாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு இந்த பங்களாதேஷுக்கு கொடுத்திருக்க அந்த அட்வான்டேஜ்ங்கிறது அது ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அட்வான்டேஜ்னு சொல்லி ஓவர் ஸ்டேட் பண்றாங்க. அது இட் இஸ் ஓவர் ஸ்டேட்டட். அவ்வளவுலாம் அது அவங்களுக்கு சாதகமாவோ அல்லது நமக்கு பாதகமாவோ இல்ல. இந்திய காட்டன் ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பயம்ங்கிறது மிஸ்பிளேஸ்டு. இதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. நம்ம நிட்வேர்க்கோ டெக்ஸ்டைல் அப்போ ஒன்றும் வராது. இன்ஃபேக்ட் உங்களுடைய டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷ் பெரிய அளவுல இந்தியாவில இருந்து, இந்தியா உட்பட பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யறாங்க. யான்ல இருந்து பல விஷயங்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்காங்க. நம்மளை நம்பிதான் அவங்க இருக்காங்க. பல இன்புட்ஸுக்கு, அந்த மெட்டீரியல்ஸுக்கு தேவையானதுக்கெல்லாம் நம்மகிட்ட நம்பி இருக்காங்க. அதனால நம்மள பெரிய அளவுல இது பாதிக்காது அப்படின்னு அவங்களுடைய ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். பங்களாதேஷுக்கு தேவையான அந்த பெயில்ஸ் சப்ளை, அதுலயே நிறைய சப்ளை, டிமாண்ட் சப்ளை கேப் இருக்குது. அதற்கு இந்தியாவுடைய உதவி தேவைப்படும். அமெரிக்காவிலிருந்து அவர்கள் செய்யக்கூடிய இறக்குமதிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 லட்சம் பெயில்ஸ் காட்டன் பங்களாதேஷுக்கு நம்ம ஒரு வருஷமும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ், பிரேசில், இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ்ல இருந்து நெக்லிஜிபிள். சோ நம்ம பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இது ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷனா கூட இருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இறக்கம் அப்படிங்கிறது. பார்க்கலாம். எப்பயுமே நீங்க சொல்லுவீங்க சந்தை முன்கூட்டியே ரியாக்ட் பண்ணிரும். அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நானு முன்கூட்டியே ரியாக்ட் பண்ணோம். இந்த முறை எதிர்பாராத விதமாக இது நடந்தது அப்படின்னு கூட ரியாக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்தியாவுக்கு சாதகமானதுன்னு ஒரு யூஃபோரியா வந்தது. அப்ப மற்றவர்களுக்கு பாதிப்பு இருக்கும், தொடர்ந்து கொண்டிருக்கும் நினைக்கல. அவங்களுக்கும் அது சாதகமாக அல்லது எதிர்பார்த்ததை விட பெட்டரான ஒரு டீல் பங்களாதேஷ் கிடைச்சிருக்கு அப்படின் பொழுது இப்ப நாளைக்கு என்ன தோணும்? வேறு சில துறைகளில் இதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் இதை விட அனுகூலமான சில டீல்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாமா? நான் அதனால முதல்ல இருந்து திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டீல் நிச்சயமாக 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட மோசமான சூழல்ல இருக்கும். ஆனால் 2 மாசத்துக்கோ 2 வாரத்துக்கோ முன்பு இருந்ததை விட பெட்டரான சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கும். நம்ம அப்படித்தான் பார்க்கணும். நீங்க 1 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது எப்படி அப்படின்னு பார்த்தால் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட 2 வாரத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்ப பெட்டரா இருக்கும். இப்ப ஆனால் கோயிங் ஃபார்வர்ட்
மறுபடியும் இதே தொடருமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற நாடுகளோடு அவர்கள் செய்யக்கூடிய ஒப்பந்தம்ங்கிறது நம்மளை விட பெரிய கோடை போடும் பொழுது நம்ம சின்ன கோடை ஆயிடுவோம், அல்லது நம்மளை விட சின்ன கோடை போடும் பொழுது நம்ம பெரிய கோடை ஆயிடுவோம். அந்த இரு கோடுகள் தத்துவத்துலதான் இது ரியாக்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பெரும்பாலான இந்த நிறுவனங்கள் எல்லாம் வலுவான நிலையில் உள்ள நிறுவனங்கள், பெரிய கடன் இல்லாத நிறுவனங்கள். அதனால பெரிய அளவுல வீழ்ச்சி அடைவது அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல தனிப்பட்ட முறையில. இந்த துறையை சார்ந்து இன்னும் இந்த வீழ்ச்சி தொடருமானால் ஒரு நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பாக கூட இது மாறலாம் தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஏற்ற இறக்கங்கள் தான் அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்கு. நீண்ட கால அடிப்படையில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐடி செக்டார் 1.76% குறைஞ்சிருக்கு. ஏதாவது ரீசன் இருக்குங்களா? குறிப்பிட்டு சொல்லும்படியான காரணம் எதுவும் இல்லை. TCS 2.5%, இன்ஃபோசிஸ் 1.25%, HCL டெக் 1.25%, டெக் மஹிந்திரா, விப்ரோ, இந்த மாதிரி கிட்டத்தட்ட அதுல இருக்கக்கூடிய முன்னணி பங்குகள் 5 பங்குகள் இந்த துறையில் இருக்கக்கூடியது நிப்டியில இருக்கு. 5மே இன்னைக்கு இறக்கத்துலதான் முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லும்படியான காரணம் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன ஏற்ற இறக்கம், வழக்கமான ஒரு ஏற்ற இறக்கமாக தான் பாக்குறேன். ஏன்னா இன்ஃபேக்ட் டாலருடைய மதிப்பு கூட உயர்ந்து, அதாவது ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், அல்லது இன்வெர்ஸ்லி டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால ஐடி துறை குறிப்பாக இறங்குவதற்கு ஒன்றும் முக்கியமான காரணங்கள் இல்லை. பட் சர்வதேச சந்தையில் இந்த துறையின் மீது இருக்கக்கூடிய தாக்கமும் நம்ம மீது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா அடோப் மாதிரியான மிக வலுவான நிலையில் உள்ள வலுவான பங்குகளே கடும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து. உங்களுக்கு ப்ரொப்ரைட்டரி ப்ராடக்ட் நம்ம கட்டாயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் அது. அந்த மாதிரி பல ப்ராடக்ட் வச்சிருக்கவங்களுடைய நிறுவனமே இப்படி இருக்கும் பொழுது மற்ற நிறுவனங்களுடைய விலை ஏற்ற இறக்கத்துல இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. இது ஒரு வழக்கமான இதான் நான் பாக்குறேன். கோல்ட் சில்வர் திரும்பவும் ஏற்றம். ஆமா, வழக்கமான ஏற்றமா சார்? ரீசன் இருக்குங்களா? நிச்சயமா. இன்னும் கூட சில்வர் இன்னைக்கு 4% ஏறி இருக்கு. MCX சந்தையில 2,63,000 தாண்டி இருக்கு. அதே மாதிரி தங்கம் ஏப்ரல் மாதம் ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா 1% ஏறி இருக்கு. 1,58,000 தாண்டி இருக்கு. கச்சா எண்ணெய் 1.5% மேல ஏறி இருக்கு. மீண்டும் 5,900 ரூபாய் நோக்கி போய்கிட்டு இருக்கு. காப்பர் விலை 1,244 1% கிட்ட அதிகரிச்சிருக்கு. ஜிங்க் 1% மேல அதிகரிச்சிருக்கு. லெட் அதிகரிச்சிருக்கு. MCX சந்தையில. சர்வதேச சந்தையில் ஏறி இருப்பதுதான் காரணம். சர்வதேச சந்தையில கோல்டு $5,075 மீண்டும் 1% ஏறி இருக்கு. வெள்ளி 5% ஏறி இருக்கு. $4 ஏறி $85 கிட்ட வணிகம் நடக்குது. அப்கோர்ஸ் முன்பு தொட்ட உச்சத்தை இன்னும் தொடல. அதனால ரேஞ்ச் பவுண்டு தான். 100ல இருந்து 64 வந்தது. 64 இருந்து மீண்டும் 84, 90 தாண்டி வணிகம் நடந்த வெள்ளி அந்த 90 நோக்கி போறதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் 90 தாண்டி வலுவான முறையில 2-3 நாட்கள் நிக்குமானா இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். கச்சா எண்ணெய் மட்டும் $65 நோக்கி போய்கிட்டு இருக்கு. 1% ஏறி இருக்கு. அது 66 தாண்டாத வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகாது. 66.50 வரைக்கும் நமக்கு ஒரு சேஃப் சோன் தான் இப்போதைக்கு. பார்க்கலாம். டாலர் எப்படி சார் இருக்கு? கரன்சி எப்படி இருக்கு? சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பு குறைந்துதான் இருக்கிறது. டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 96 கிட்ட இருக்கு. 96.55 கிட்ட இருக்குது. பட் இங்க பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. 14 பைசா ஏறி இருக்கு. $90.76 பிப்ரவரி மாத கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா $90.76. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்டு 45 பைசா ஏறி இருக்கு. $124.30. யூரோ 22 பைசா ஏறி இருக்கு. $108.23. ஜாப்பனீஸ் எண்ணுமே $1 மேல ஏறி இருக்கு. $59.48 கிட்ட இருக்குது. சோ ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதாக நான் பாக்குறேன். ஏன்னா டாலருடைய மதிப்பு ஏற்றத்தை சந்திக்காத சூழல். இன்ஃபேக்ட் இறங்கி இருக்கு. ஆனால் இங்க ஏறி இருக்கும் பொழுது ரூபாயினுடைய மதிப்பு சற்று வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அப்கோர்ஸ் ஜாப்பனீஸ் எண் ஏறுவதற்கு காரணம் இருக்கு. அந்த பொருளாதாரம் இப்ப இந்த புதிய தலைவரை அவங்க தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுத்த பிறகு அங்கு வலுவான நிலையை நோக்கி, ஒரு ஸ்திரமான நிலையை நோக்கி செல்லும் என்ற எதிர்பார்ப்பு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அந்த ஜப்பானிய பங்கு சந்தை JP225 ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட 2% மேல ஏறி இருக்கு. 1,287 புள்ளிகள் ஏறி இருக்கு. JP225 உலகத்துல மத்த எந்த சந்தையுமே இவ்வளவு பெரிய ஏற்றத்துல இல்ல. ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ASX 200 1% ஏறி இருக்கு. மத்த எல்லாம் அதற்குள் தான். பட் ஜப்பானிய பங்கு சந்தை தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க ஏற்றத்துல இருக்கிறத பாக்குறோம். அதனால எண்ணும் அதை தொடர்ந்து வலுவாகிறத பாக்குறோம். பட் மற்ற கரன்சி எல்லாம் ஏறாத பொழுது இங்க இந்தியாவில ஏறும் பொழுது இப்ப ரூபாயினுடைய மதிப்பு இறங்கிட்டு இருக்குன்னு பாக்குறேன். அப்கோர்ஸ் பிட்காயின் எல்லாமே இன்னைக்கு அகைன் 2-4% வரைக்கும் டவுன். பிட்காயின்ல இருந்து கிரிப்டோ கரன்சி எல்லாம், ஈத்தர், பைனான்ஸ் எல்லாமே இன்னைக்கு டவுன்ல இருக்கிறத பாக்குறோம். Q3 ரிசல்ட் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். மகேந்திரா அண்ட் மகேந்திரா ரிசல்ட் வந்திருக்கு. எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு? மஹிந்திராவோட ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட், அவங்களுடைய மத்த இதர தொழில் அதெல்லாம் சேர்க்காம ஸ்டாண்ட் அலோன் கோர் பிசினஸ் பாத்தீங்கன்னா 33% நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு. வரிக்கு பிந்தைய லாபம்ங்கிறது 3,931 கோடி. இதற்கு முந்தைய காலத்துல 2,964 கோடி. சோ இது ஒரு பாசிட்டிவான பெர்ஃபார்மன்ஸா இருக்கிறதுனால அந்த சந்தையிலும் அந்த நிறுவனத்துடைய பங்கினுடைய விலையில் அது பிரதிபலித்ததை பார்க்க முடிந்தது. அதே கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா ரிலேட்டட்
ரிலேட்டட் பிசினஸ் எல்லாம் சேர்த்து மொத்த பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா நிகர லாபம் 47% இயர் ஆன் இயர் பார்க்கும்பொழுது அதிகரிச்சு 4675 கோடி. அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், அதாவது விற்பனை விற்ற வருவாய், அதுவும் 26% அதிகரிச்சு 52,100 கோடி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ரோபஸ்ட் ரிசல்ட் அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம சமீப காலத்துல பார்க்க முடிகிறது. ஆட்டோமொபைல் துறையில இன்னொரு நிறுவனம் அசோக் லேலண்ட், அவங்களுடைய நிகர லாபம் 761 இருந்தது, இப்ப 796 கோடி அதிகரிச்சிருக்கு. இருந்த போதிலும் அந்த பங்கினுடைய விலையில பெரிய மாற்றம் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன வீக்னஸ்ல தான் முடிவடைந்தது. டிவிஸ் லேபரேட்டரி நிகர லாபம் 598 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்பு 594 கோடி. பெட்டர், பட் மார்ஜினலி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் கன்சாலிடேட்டட் லெவல்ல கொஞ்சம் இறங்கி இருக்கு ப்ராஃபிட்ஸ். இதுபோல லென்ஸ்கார்ட்டினுடைய ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட் 108 கோடி. மற்ற பல நிறுவனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம வர பார்ப்போம். நாளைக்கு சிபிஐ இண்டெக்ஸ் டேட்டா ரிலீஸ் ஆகும் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது புது இண்டெக்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன சார் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க? இந்த இண்டெக்ஸை பத்தி பேசும்பொழுது இன்னொரு இண்டெக்ஸை பத்தி இதை தொடர்ந்து பேசுவோம். MSCI, மார்கன் ஸ்டான்லியினுடைய குளோபல் இண்டெக்ஸ், அதுல சில மாறுதல்கள் வருது. அது பங்குகளின் மீது எந்த பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பேசுவோம். முதல்ல சிபிஐ, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், நாளைக்கு பணவீக்கம் குறித்த புள்ளிவிவரங்கள் எல்லாமே நாளைக்கு வெளியாகிறது. ஜனவரி மாதத்திற்கானது. இதுல ஒரு வித்தியாசம் இதுல என்னன்னா, இதை இதற்கு முன்பு இருப்பதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒப்பீட்டு அடிப்படையில் பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதனுடைய பொருட்கள் மாறுகிறது, கம்போசிஷன் மாறுது, அதே சமயம் வெயிட்டேஜும் மாறுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க மசாஜர்ல இருந்து அல்லது சர்வதேச பயணம், அது எல்லாமே இதுக்குள்ள வந்துருது. இப்ப புதுசா நிறைய விஷயங்கள் உள்ள வருது. முன்பே அதை பத்தி பேசணும். இதுல சில வெயிட்டேஜ் மாறுது. என்ன வெயிட்டேஜ் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவைத்துறைக்கு ஏற்கனவே 23% இருந்தது சர்வீசஸுக்கு. டிஸ்கிரிஷனரி கன்சம்ஷன், அதே மாதிரி நம்ம நகர்ப்புறங்கள் இருப்போம், நம்முடைய லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன் சொல்றோம்ல, அந்த மாதிரியான பொருட்கள், இதெல்லாம் 23% இருந்து இப்போ 30% வெயிட்டேஜ் ஆகுது. ஒன்று, இது ரிவைஸ்டு சிபிஐ சீரீஸ் சொல்றாங்க. நாளையிலிருந்து இது அறிமுகமாகிறது. இதுல இன்னும் சில விஷயங்கள் மாறுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், உணவுப் பொருட்கள், அந்த மாதிரி குளிர் பானங்கள் அது சம்பந்தப்பட்டது. இது முன்பு இருந்த வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட 46% இருந்தது. இப்ப அது 36% குறைக்கிறாங்கன்னு சொல்றதை விட வேறு சில சேவைத்துறை மாதிரி அதிகரிச்சிருக்கிறதன் காரணமாக இது குறைகிறது ஆட்டோமேட்டிக்கா. அப்படி பாக்குறோம். ஏன்னா முன்பெல்லாம் ஈட்டக்கூடிய பணத்துல பெரும்பாலும் உணவுப் பொருள் மீது தான் செலவு செய்யப்பட்டது. இப்பொழுது மற்ற விஷயங்கள்லயும் நம்ம செலவு, ரைட் ஃப்ரம் கேபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து அல்லது இன்டர்நெட் வைஃபைல இருந்து, இதெல்லாம் இல்லாத விஷயங்கள் புதுமையாக கடந்த சில ஆண்டுகள்ல நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சேர்க்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய வெயிட்டேஜ் குறையுது அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதனால இது இன்க்ளூட் பேக்கேஜ் ஃபுட், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், புதுசா புதிதாக வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இதெல்லாமே இதுல வருது. சோ நாளைக்கு வரக்கூடியதுங்கிறது ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்க முடியாத ஒரு விஷயம். பட் நாளைக்கு எப்படி இருக்கு, இந்த மாறுதல்கள் எப்படி இருக்குங்கிறத நமக்கு நேரம் கிடைத்தால் இன்னும் கூட விரிவாக நாளை விவாதிப்போம். சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? MSCI இண்டெக்ஸ் பத்தி சொல்றேன்னு சொன்னேன். சிறப்பு செய்திக்கு போறதுக்கு முன்னால மார்கன் ஸ்டான்லி அந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கள் அவ்வப்பொழுது நம்ம NSE இண்டெக்ஸ் மாதிரி ஒரு குளோபல் இண்டெக்ஸ் மார்கன் ஸ்டான்லியினுடையது, அதை மாற்றி அமைப்பார்கள் தேவைக்கு ஏற்ப. அவங்க பிப்ரவரி 27ஆம் தேதியிலிருந்து எஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மாறுதல்கள் செய்திருக்கிறார்கள். அதை பத்தி பேசியிருக்காங்க. என்னன்னா, அந்த இண்டெக்ஸ்ல அவங்க புதிதாக சில இதை சேர்க்கிறாங்க, ஒன்னு ரிமூவ் பண்றாங்க. என்ன ரிமூவ் பண்றாங்கன்னா, IRCTC, இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், இதை ரிமூவ் பண்றாங்க. சேர்க்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து நம்முடைய நிறுவனங்களில் ஆதித்ய பிர்லா கேபிட்டல், லார்சன் அண்ட் டியூப்ரோ ஃபைனான்ஸ், இது ரெண்டையும் சேர்க்கிறார்கள். அப்ப இதனால இதனுடைய பாதிப்பு என்ன இருக்கும் இந்த நிறுவனங்களின் மீது என்றால், இன்னும் நாள் இருக்கு. ஆனால் இதற்குள் என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதற்குள்ள இது பேஸ்ட் இண்டெக்ஸ்ல முதலீடு செய்யக்கூடிய ETF இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்கும் சர்வதேச அளவுல. அந்த ஃபண்டுக்குள்ள இந்த முதலீடுகள் இருக்கும். IRCTC முதலீடு இப்ப இருக்கும். இனிமேல் அது வெளியேறும். அதை விற்கணும். வித்துட்டு அதற்கு பதில் ஆதித்ய பிர்லா கேபிட்டல் அண்ட் L&T ஃபைனான்ஸ் நிறுவன பங்குகளில் அவர்கள் முதலீடு செய்ய வேண்டும். அதற்கு அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ப. அப்படி பண்ணும் பொழுது அந்த 2 பங்குகளில் வாங்குவது அதிகரிக்கும், இந்த பங்குகளை விற்பது அதிகரிக்கும். உடனே இது இறங்குமா, அது ஏறுமானா நடக்கலாம், நடக்காம போகலாம். அவங்க அதை ஃபேஸ் அவுட் பண்ணலாம், அல்லது வேறு ஒரு ஃபண்டுக்கு வாங்குறதுக்கு காத்திருப்பார்கள். அவர்கள்ட்ட கூட அதை நேரடியாக விற்க முடியும். பல்க் டிரான்சாக்ஷனா, பிளாக் டீலா போட முடியும். அப்படி போடும் பொழுது சந்தையில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் கூட போகும். அதே மாதிரி அவங்களுடைய ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. MSCI ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பங்குகளுடைய எண்ணிக்கை 508 இருந்தது. அதை 480 குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 பங்குகளை ரிமூவ் பண்றாங்க. அதற்கான பட்டியலும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஸ்மால் கேப் அந்த பங்குகளின் மீதும் அதனுடைய தாக்கம் அது இருக்கும்போது பார்க்கலாம். ஒன்று சிறப்பு செய்தின்னு கேட்டீங்க. ஒன்னு, BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் ஆஃபர் ஃபார் சேல் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த தகவல் வெளியான பிறகு 3% அந்த பங்குகள் அரசு, மத்திய அரசு தன்னுடைய பங்கை விலக்கிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. அது போக ஒரு 2% கிரீன் ஷூ ஆப்ஷன் சொல்றது. அதாவது ஒருவேளை விண்ணப்பங்கள் அதிகமாக பெறப்பட்டால் வாங்குவதற்கு இன்னொரு 2% கூடுதலாக மொத்தமா 5% வரைக்கும் பங்கு விற்பனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம்னு தீபம்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக்
அசெட் மேனேஜ்மெண்ட், அதனுடைய செக்ரட்டரி அருணிஷ் சாவ்லா சொல்லியிருக்காரு. இது என்ன விலைக்கு வெளியிடுகிறார்கள், அப்புறம் எப்ப வெளியிடுறாரு அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் சொல்லுவோம், அவங்களுக்கு ஓபன் QIBக்கு, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸுக்கு, நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆட்களுக்கு இன்னைக்கே ஆல்ரெடி ஓபன் ஆயிடுச்சு. நாளை பாத்தீங்கன்னா வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யாரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கேட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு கீழ் விண்ணப்பிப்பவர்கள், வாங்குவதற்கு விண்ணப்பிப்பவர்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அவர்களுக்குன்னு இப்ப இந்த வெளியீட்டுல ஒரு 10% கிட்ட பங்குகள் வந்து சிறப்பாக தனியா ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து லாபகரமான ஒரு டீலா அறிவிக்கப்பட்ட பொழுது நேற்று க்ளோசிங் பிரைஸ் 276 ரூபாய். இவங்க பங்கு விற்பனை அல்லது பங்கு விலக்கல் அந்த விலை வந்து பாத்தீங்கன்னா 254 ரூபாய். ஒரு நல்ல டிஸ்கவுண்ட், 8% டிஸ்கவுண்ட்ல இருந்தது. பட் இது அறிவிக்கப்பட்ட இந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு அந்த பங்கினுடைய விலை இறங்கி 260 ரூபாய் கிட்ட வந்துருச்சு, 261 கிட்ட. இப்ப இந்த விலையோடு பார்த்தால் 3%க்கும் கீழே தான் நமக்கு டிஸ்கவுண்ட் அல்லது பெனிஃபிட், 2.7%. நாளைக்கு இது கூடலாம் குறையலாம், எப்படி இருக்குங்கிறது தெரியல. இது 0 ஆகலாம் அல்லது இதை மீண்டும் எழுதி 5% 10% ஆகலாம், எப்படின்னு தெரியல நமக்கு. பட் ஆனால் குறைவான விலையில விற்பதுங்கிற முடிவை எடுத்து அவங்க பண்ணாங்க. ஆனால் இந்த பங்கு விலக்கல் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு வந்து அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நாளை பார்க்கலாம். மார்கன் ஸ்டான்லில IRCTC தூக்க போறதா சொன்னீங்க, அஸ்வினி வைஷ்ணவ் கோபப்படாம இருந்தா சரி சார். சரி, இது பிசினஸ் டிசிஷன், அதனால இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு. மகிழ்ச்சி சார், நிறைய தகவல் ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.